வெல்கம் டு ஹாப்பி டேல்ஸ் வித் மன்னர்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கனடாஸ் லார்ஜஸ்ட் யூஸ்ட் கார் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷோரூம்க்கு வந்திருக்கோம். யூஸ்ட் கார் ஷோரூம்க்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்து எங்களோட ஃபஸ்ட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கார் அப்படின்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கார் வாங்க போகிறோம், அதான் வந்து ஃபஸ்ட் கார்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, நாங்கள் என்ன கார் வாங்குகிறோம் எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்ததும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அவ்வளோ காசு இங்கே வச்சுருக்காங்க. எல்லா ப்ரீமியம் பிராண்டட் காசும் இங்கே அவைலபிள். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பட்ஜெட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அங்கேயே செலக்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து வீக்லி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல வீக்லி ப்ரைஸஸ். இங்கே கான்செப்ட் என்னென்னா உனக்கு வீக்லிக்கு தான் போடுவான், ஏன்னா வீக்லி தான் கம்மி. ஸோ எடுக்கிறது வந்து பை வீக்லி எடுப்பான். பை வீக்லினா 2 weeks 15 days வந்து பை வீக்லி. ஸோ இதெல்லாமே 30,000 ரேஞ்ச் இந்த கார்ஸ் எல்லாம். BMW வந்து 28,000 $29,000 வந்து நம்ம BMW வாங்கலாம். இதுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கு. வீக்லி வந்து 111 பே பண்ணலாம். 2021 மாடல் இருக்கு. 2021 இது வந்து வித்அவுட் டாக்ஸ் தானே? ஆமா. இது என்ன வண்டி? இது என்ன வண்டி? கலர் பாருங்களா, இதோட கலர் பாருங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன வண்டி? சோல்டுனா சோல்டு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. 2024 டொயோட்டா RAV4 அது. நம்ம ஹைலாண்டர் இன்னும் பெருசாக இருக்கும். Lexus 2022 மாடல். 2024 இங்க வந்து சேலுக்கு வந்து புது வண்டி மனோஸ், புதுசும் இங்கே இருக்கும். யூஸ்ட் வெஹிக்கிள் இல்லையா? அது யூஸ்டும் இருக்கும் புதுசும் இருக்கும். போலாம் ஆடி சைடு. கியா பார்த்தியா? ஆடி போகலான்னு கேட்குறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், நம்ம ஆடி பார்க்க மட்டும் தான் முடியும், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே கார்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று ஷோரூமில் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷோரூம்லேயே வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும். பட் அங்கே வந்து பர்டிகுலர் பிராண்டட் அந்த பிராண்டோட செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் செகண்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து FB மார்க்கெட் பிளேஸில் நம்ம வாங்கலாம். பட் நம்ம அங்கே வந்து டேரெக்டாக ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கடைங்களில் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட வாங்கலாம். கிச்சிஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட FB மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. அங்கேயும் வந்து நம்மளால் டேரெக்டாக பையர்ஸ் கிட்டேருந்தே நம்மளால் கார் வாங்க முடியும். பட் நம்ம வந்து ஃபுல் கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம EMI ஆப்ஷன், ஃபைனான்ஸ் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக பண்ணிக்கணும். பட் இந்த மாதிரி ஷோரூம்ஸில் வந்து வாங்கும்போது ஃபைனான்ஸ் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உடனே நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷோரூம்க்கு வந்தோம். ஸோ நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கிடையாதுங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் இல்லை அப்படின்னா இங்கே வந்து வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதாவது ரெண்டலுக்கு வீடு வாங்குறதே கஷ்டம். எப்படி வந்து கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட எங்களோட சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் இருந்திருந்தது அப்படின்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். கிரெடிட் ஸ்கோர் இல்லாததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் ஜாஸ்தியாக
ஐடியா இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணோம். ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கிரெடிட் ஸ்கோர் இல்லாததுனால பிஆர் ஹோல்டர் யாராவது கேரண்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து பேங்க்கில் லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுக்கு பிஆர் ஹோல்டர்ஸும் யாரும் இல்லை, தெரியல அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கேட்டோம். அந்த மாதிரி கேஸில் வந்து ரொம்ப லிமிட்டடான பேங்க்ஸ் தான் வந்து லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எல்லாமே செக் பண்ணி அந்த லோன்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். பேங்க்லேருந்து கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இந்த வாரம் தாங்க வந்தது. அதுக்கப்புறம் கார் வந்து டெலிவரி எடுக்கிற டேட்லேருந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் வந்து நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் பிளானை வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டோம். பட் டொரண்டோ இல்லை வந்து டொரண்டோ சுற்றி இருக்கிற ஏரியா, லைக் டொரண்டோ GTA அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் டொரண்டோ சுற்றி இருக்கிற ஏரியாவில் மட்டும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. அதாவது வெளியே வந்து நம்ம ஒரு $200 பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து டபுள் த டைம்ஸ் நம்ம வந்து $400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார் EMI வேறு, இன்சூரன்ஸ் வேறு, இது ரெண்டையும் நம்ம வந்து மந்த்லி பே பண்ணி ஆகணும். இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. பட் வந்து இவங்க வந்து அதை ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அதை செப்ரேட்டாக நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம டெனன்ட் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அது கூடவே நம்ம கார் இன்சூரன்ஸையும் கிளப் பண்ணிக்கலாம். அப்படி கிளப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இன்சூரன்ஸ் கம்மியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபியூ டாலர்ஸ் வந்து குறையும். பேஸ்ட் ஆன் ரெக்வஸ்ட் நம்மளுக்கு அவங்க இந்த வேனை காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக உள்ள நம்ம வந்து பெரிய ஸ்பேஸா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இதெல்லாம் நம்ம தான் வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேன்ஸ் எல்லாமே இவங்க வந்து லீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம வாங்குறது இன்னொரு ஆப்ஷன், நம்ம வந்து வாங்க முடியாட்டி இல்லை நம்மளுக்கு ஒரு டெம்பரரி அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி வேன்ஸ் எல்லாம் லீஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்டே வந்து யூஸ்ட் கார்ஸ் இருக்கு, கொஞ்சம் நியூவா கார்ஸும் இருக்கு, பிளஸ் வந்து லீஸ் ஆப்ஷன்ஸும் இவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க ஏதாவது கார் வாங்குற ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா இங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கார் வந்து ரெடியா இருக்கு. இதை போய் கொடுத்தா நமக்கு அடுத்து நம்ம காரை எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார். கேமராவை நான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன். போகிற வழியில் காஃபி மிஷின் பார்த்துட்டேங்க. காஃபி மிஷின் பார்த்த உடனே எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற கார்விங் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ளஸ் நான் காலையிலேருந்து பெருசாக எதுவும் சாப்பிடல. அன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விரதம் வேறு இருந்துகிட்டு இருந்தேன். காஃபியை பார்த்த உடனே நான் ரொம்ப டெம்ட் ஆகி நான் கார் அப்புறம் வாங்கலாம், ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பைக்கோ காரோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. இந்தியாலேயும் இல்லை, ஜப்பான்லேயும் இல்லை. இங்கே தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கார் வாங்குகிறோம். என் ஹஸ்பண்ட் பேரில் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த கார் தான். இது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இந்த இடத்துல எங்கள் ஃபேமிலியை வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணோம். அவங்கெல்லாம் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் ஒரு கார் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஹாப்பி தான், நாங்கள் வீடியோ கால் எல்லாத்துலேயுமே காமிச்சோம். பட் அவங்க நேரில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது.
இதுதாங்க நம்ம காரு. நம்ம ஜீப் பிராண்டில் தாங்க வந்து கார் வாங்கியிருக்கோம். காம்பஸ் ஸ்டைல் ஹாக் அப்படிங்கிறது தான் இதோட மாடல். எங்களோட ஃபேவரட் கலருன்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதாங்க எங்களோட ஃபஸ்ட்டு காரு. அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த கார் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. 5 சீட்டர் கார் தான், பட் பின்னாடி வந்து நிறையா ஸ்பேஸ் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கார் வந்து 4 வீல் டிரைவுங்க, ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடுக்கும் பெஸ்ட் காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு கனடாவோட ஸ்னோக்கு இது வந்து பர்ஃபெக்டான கார் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இட்ஸ் வெரி கோல்ட். Our car is going to come here. How happy are you? Look at here. This is our car coming out. All the best. God bless you. Thank you. Okay. Thank you. Yeah. Take care. It's very cold. We get inside. Come. Get inside. It is cold. இதாங்க நம்ம காரு. நாங்கள் செம்ம எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கார் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அங்கே செக்இன் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் குயிக்காக லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அடுத்த வீடியோ நம்ம கோவிலில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.